இலக்கிய நீங்க தானே அது? அதாவது காலையில இருந்து இலக்கியாவங்கன்னு தேடிக்கிட்டே அலைஞ்சம்மா. கடைசியில் பார்த்தா ஜெயச்சந்திரன் வாசல்ல தான் நின்றுருக்கேன். அண்டா போச்சு. இலக்கியா பார்த்தோம் மைக்கில் குதிக்குது. சாதாரண மனுஷனுக்கு தான் ஷாக் அடிக்கும். என்ன தொட்ட கரண்டுக்கே ஷாக் அடிக்கும். சரி, ஓகே. நீங்க சொல்லுங்க இலக்கியா, என்ன படிச்சிருக்கீங்கம்மா? வேலைக்கு போறேன். ஓ, வேலைக்கு போறீங்களா? நர்சிங்கா? நர்ஸா நீங்க? சூப்பருங்க. கடவுளுக்கு அடுத்தபடியாக நமக்கெல்லாம் கை கொடுக்குற ஒரே தெய்வம் நர்ஸுகள் தான். ஆமாம், அதனால் அவங்கள ரொம்ப நம்ம வாழ்த்தி வணங்கிடணும். இருந்தாலும் இலக்கியா, நீ என்ன படிச்சிருக்க? ஏஎன்எம் நர்சிங் படிச்சிருக்கேன். நர்சிங் தான் படிச்சிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி என்ன படிச்சீங்க? அதுக்கு முன்னாடி ஸ்கூல் படித்தேன். அதுக்கு முன்னாடி என்னது எல்கேஜி படித்தேன், யூகேஜி படித்தேன். அதுக்கு முன்னாடி பால்வாடி வரைக்கும் படித்தேன். கேள்வி என்னன்னு கேளியா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. ஆமாம். இப்போ பாரதியார்னு ஒரு பேர் கேள்விப்பட்டிருக்கியா? யாருமா அவர்? பாரதியார் திருக்குறளை எழுதினவர். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.